Hello all, welcome back to my channel Lifestyle Shots. இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு மலேசியாவில் ஃப்ரீ விசா அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளேஸ் எதுனா மலேசியாவாக தான் இருக்கும். சிங்கப்பூரில் இப்போ பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் 1.5 மாதம் கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் வச்சு நம்ம சமாளிக்கணும். சரி, அவங்களையும் வந்து ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மலேசியா ட்ரிப்பை நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நான் மலேசியா வந்து ரோட் பேஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 5 hours to 6 hours வந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியா அதாவது கேஎல் போகிறதுக்கு ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் மூலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த தடவை நாங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சோம். அண்ட் நீங்கள் ஃப்ளைட்டில் தான் போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு ஃப்ளைட் மூலமாக ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 hour டைமிங் தான் ஆகும். 1 hourல நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் இறங்கிடலாம். அண்ட் அங்கே போய் இறங்கி லோக்கலில் சிட்டியெல்லாம் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து கிராப் எடுத்துக்குவாங்க, டாக்ஸி எடுத்துக்குவாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் ரெண்டல் கார் வந்து ஹையர் பண்ணிக்கிட்டோம். முன்னாடியே வந்து நாங்கள் புக் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணி வச்சுருந்ததுனால அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் அங்கே மலேசியாவில் போய் கார் ரெண்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மலேசியாவுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த சீரீஸாக நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நாங்கள் ஏர்பிஎன்பியில் வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூம் தான் இது. ஒரு 3 ஃபேமிலி இல்லைனா வந்து 2 ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கான நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு. கோலாலம்பூர் வரவங்க ஃபர்ஸ்ட் போய் விசிட் பண்ணுற டூரிஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ். இது வந்து டே டைமில் ரொம்ப அழகாக இருக்கும், நைட் டைம் அதை விட அழகாக இருக்கும். அந்த லைட் எஃபெக்ட்ஸோட பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த பில்டிங்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய மால் இருக்குது. நீங்கள் வந்து அதில் வந்து நிறைய பிராண்டட் ஷோரூம்ஸ் பார்க்கலாம். ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, மலேசியா ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நடுவில் ஒரு சென்டரில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதான் ஸ்கை டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அப்சர்வேஷன் டெக். நீங்கள் வந்து டாப்லேருந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் போய் புக் பண்ணணும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஸ்லாட்ஸ் இருக்குது. அந்த டைமில் போய் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் போய் அங்கேருந்து டாப்லேருந்து நீங்கள் வியூ பண்ணிட்டு வரலாம். இதுதான் வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அண்ட் இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட் கேஎல்ல முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம தலைவர் தான். அவர் யாருன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நாளைக்கு அவரை பார்க்க தான் நாங்கள் போகிறோம். அண்ட் அந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.